மனசு தளர விட்டுறாதீங்கம்மா. அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. கடவுள் புண்ணியத்துல அவர் பத்திரமா வீட்டுக்கு வந்துருவாருமா. நான் சும்மா ஆறுதலுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. அண்ணன்கிட்ட வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் தான் ஆகுது. வந்த கொஞ்ச நாள்லயே அண்ணனை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் நான் சொல்றேம்மா. அவர் முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசமே பார்க்க மாட்டாரு. எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு எந்த கெடுதலும் நடந்துராது. நீங்க தைரியமா இருங்கம்மா. இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்காங்களா? இருக்காங்க, பாருங்கம்மா. சார், திரும்ப வந்துட்டியா? என்னமோ உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. அதான் கன்வென்ட் வாங்கிட்டேன்ல, அப்படியே அடிக்கடி வந்து உயிரை வாங்குற. வெளியே போமா. ஐயா, கோவப்பட்டு எதுவும் பேசிடாதீங்க. பெரிய மனசு படி என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுங்க. கண்டுபிடிச்சு கேட்டுங்க. என்னம்மா இது? இது கோயிலா ஸ்டேஷனா? எதுக்கு ஏன் கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்கீங்க? எங்களுக்கு வேற வழி தெரியலங்க. நீங்க தான் எங்களுக்கு நல்லது பண்ணணும். ஏமா, என்னம்மா இது? முதல்ல எழுந்திருங்க. இப்படிலாம் பண்ண கூடாதுமா. என் புருஷனை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லுங்க. அது வரைக்கும் உங்க கால்ல தான் விழுந்து கிடப்பேன். எங்களுக்கு நல்லது பண்ணுங்க ஐயா. அம்மா, அழாதீங்கம்மா. முதல்ல எழுந்திருங்க. வயசு பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து இப்படியே கால்ல விழுறது. அம்மா, அம்மா வந்திருக்க சொல்லுமா. அம்மா. ஐயா, எங்களுக்குன்னு யாருமே கிடையாது. திக்கு இல்லாதவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. இப்ப எங்க கண்ணுக்கு நீங்க தான் தெய்வமா தெரியுறீங்க. என்ன உங்க கூட பிறக்காத அக்காவை நினைச்சுக்கங்க. என் புருஷன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. எங்களுக்குன்னு ஆதரவா இருக்கிறது அவர் மட்டும் தாயா. அவரை காணாம நாங்க தத்தளிச்சு போய் நிக்கிறோம். 3 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நான் என்னையா பண்ணுவேன்? அவர் காணாம போய் 2 நாள் ஆச்சு. இதுக்கு மேல காத்திருக்க முடியாம தான் நாங்க வந்தோம். என் பொண்ணு ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அழாதீங்கம்மா. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. கண்டிப்பா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. அவர் பத்திரமா வீட்டுக்கு வந்தாதான் எங்களுக்கு நிம்மதி. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். வயசு பொண்ணுங்களை எதுக்கு எல்லாம் கூட்டு வர்றீங்க? அவங்கள முதல்ல வீட்டுக்கு கூட்டு போங்க. இல்லங்க ஐயா, அவர் பார்க்காம எங்களால வீட்டுக்கு போக முடியாது. செத்தால அவரை அம்மா, கூட்டிட்டு என்னம்மா இது? எழுந்திரும்மா. அம்மா, முதல்ல அழுகையை நிறுத்துங்க. வந்து இப்படி உட்காருங்க. உட்காருங்க. வாமா. இந்தாங்க, முதல்ல இந்த தண்ணியை குடிங்க. குடுமா, குடுமா. அம்மா, நீங்களும் இப்படி உட்காருங்க. பரவாயில்ல சார். நான் ஏதோ வேற டென்ஷன்ல கோவமா பேசியிருப்பேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. சார நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். தைரியமா இருங்க. யோ ஏட்டு ஐயா, இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, எடுத்துட்டு வாயா. இதோ எடுத்துட்டு வரேன்யா. இதுல இருக்கிற வண்டி நம்பரை நோட் பண்ணிக்க. இமிடியேட்டா கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லு. சரிங்கய்யா. எல்லா வீட்டுக்கும் தகவல் அனுப்பு. எல்லா செக் போஸ்ட்லயும் நல்லா விசாரிக்க சொல்லு. சரிங்க. ஏமா, மொபைல் நம்பர் எழுதிருக்கலாமா? எழுதிருக்கேன் சார். இந்த மொபைல் எங்க இருக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லு. சரிங்க. வண்டி எங்க இருந்தாலும் இமிடியேட்டா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. வேலை ஸ்பீடா நடக்கணியா? உடனே சரியா? பண்ணிடுறேங்கய்யா. அம்மா, சாப்பிட்டீங்களாம்மா? யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யோ ஏகாம்பரம், ஐயா 4 பேருக்கு டீ சொல்லி. சரிங்கய்யா. எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் சார். நீ பேசாம இருமா. சின்ன பொண்ணுங்க சாப்பிடாம எப்படி இருப்பீங்க? யோ நீ வாங்கிட்டு வாயா. சரிங்கய்யா. ஹலோ, நான் A2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேங்கய்யா. நான் சொல்ற கார் நம்பரை நோட் பண்ணிக்கங்க. TN20 BV 7844. ஆமாங்க, அதே நம்பர் தான். மா, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, தைரியமா இருங்க.
அவரை பத்தின தகவல் சீக்கிரமா கிடைச்சிரும். நான் ஸ்பெஷல் கேர் எடுத்து விசாரிக்கிறேம்மா. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். தைரியமா இருங்க. ஹலோ. வந்துட்டீங்களா சார்? எங்க இருக்கீங்க? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. இந்த கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? அங்கே இருங்க, 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே. ஹலோ. ஹலோ. சாரி சார், நான் தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வரும்போது எந்த நாயும் ஏத்தலையே. ஐயோ, அதை ஞாபகப்படுத்தாதீங்க. இப்பெல்லாம் நாயை பார்த்த உடனே 10 அடிக்கு முன்னாடியே பிரேக் போட்டுடுறேன். எதுக்கு வம்பு? இவங்க தான் உங்க ஒய்ஃபா? ரொம்ப கியூட்டா இருக்காங்க. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை நான் அக்கான்னு கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடுங்க. தேங்க்யூக்கா. சார், நாங்க லேடிஸ்குள்ள ஏதாவது பேசிப்போம், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அக்கா, உங்க ஹஸ்பண்ட் எப்படி? நல்லவரா? எனக்கு என்னமோ அப்படி தெரியல. எக்கச்சக்கமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காருக்கா. 2 நாள்ல எவ்வளவு பொண்ணுங்க கால் பண்ணிருக்காங்க தெரியுமா? நிம்மி, சரோஜா, கனகா, கார்த்திகான்னு ஏகப்பட்ட பொண்ணுங்க ஃபோன் பண்ணாங்க. என்னால சமாளிக்கவே முடியல. என்னக்கா சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு இருக்க, இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? அவர் நிஜமாவே நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காரு. நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, இவர் மேல இவ்வளவு நம்பிக்கையா? இதே வேற ஒருத்தங்களா இருந்தா இந்நேரம் சட்டையை பிடிச்சு சண்டைக்கு போயிருப்பாங்க. அதுவே ஏற்பாடு பண்றீங்களா? ஐயோ சார், தப்பா எடுத்துக்காதீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அக்கா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்க ஆசையா இருந்தது. அதான் சும்மா போட்டு பார்த்தேன். சாரிக்கா, நீங்களும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க இப்படி ஃப்ரெண்ட்லியா பேசுறது எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்படியே சொல்றீங்க? ரொம்ப நல்லதா போச்சு. நாம நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாமா? நீங்க பாண்டிச்சேரியில எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணி தரேன். அதே மாதிரி சப்ஜெக்ட்ல சந்தேகம்னா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க சொல்லிக்காம எனக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கணும். டீல் ஓகேவா? ஓகே. தேங்க்யூக்கா. சார், நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா அட்மின் ஆஃபீஸ் இருக்கு, அங்க போய் அட்மிஷன் ஆல்ரெடி பண்ணுங்க. நாங்க பார்த்துட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. நான் லஞ்ச்ல உங்களை பார்க்கறேன். வரேன் சார். ஓகே, வரேன்க்கா. பை. ஏமாமா ஒரு நிமிஷம். இப்பவும் போனை கொடுக்காம போனா எப்படி? ஐயோ சாரி சார், உங்களை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டேன். தேங்க்ஸ். தேங்க் கால் டேட் மாத்தி விட்டுருங்க. ஓகே, பை. பை. வா. வாயா பெரிய மனுஷா, உன்னை நல்லவன் நம்பிதானே என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். இவ்வளவு சந்தோஷமா வச்சிருப்பேன்னு பார்த்தா இப்படி அட வச்சிருக்கியா? நீ நல்லா இருப்பியா? மாமா கோவப்படாதீங்க மாமா. அவ ஏதோ விவரம் இல்லாம பேசுறா. ஆமா ஆமா, நீ ரொம்ப விவரமான ஆளுதான். ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அதை மறைச்சு கல்யாணம் பண்ணிருக்க. உன் திறமை யாருக்கியா வரும்? ஏயா, நீ எல்லாம் மனுஷன் தானா? ஒரு பொண்ணை ஏற்கனவே லவ் பண்றேன்னு சொல்லி தொலைச்சிருந்தீன்னா என் பொண்ணை கொடுத்துருக்க மாட்டேன் ஐயா. அதை மூடி மறைச்சு கல்யாணம் பண்ணி இவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியா? ஆசை ஆசையா பொண்ணை வளர்த்து ஒழுக்கம் இல்லாதவனுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க. நம்மள சொல்லணும். கட்டின பொண்டாட்டிய ஏமாத்துறவன் மட்டும் துரோகி இல்ல. ஒருத்திய மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்றான் பாருங்க, அவனும் துரோகிதான். நானும் என் பொண்ணு என்னையா பாவம் பண்ணோம்? ஏன் எங்களை ஏமாத்தினீங்க? இவளே ஒரு வாய் செத்தவ. இவளுக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வந்துச்சு உங்களுக்கு? அம்மா தயவு செஞ்சு கோவப்படாதீங்கம்மா. நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் நடக்கல. கனகு ஒண்ணும் தப்பான பையன் இல்லம்மா. வேணானே, நீங்க மட்டும் தயவு செஞ்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. அவர் உங்க ஃப்ரெண்டுங்கிறதுனால அவர் செய்யறது எதுவுமே தப்பு இல்ல. அவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஏங்க, உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இவர் தீபாவை லவ் பண்ணவே இல்ல. அவங்க அப்பாவை காணோம்னு உடனே இவர் பதறி போயிடல. அவங்க வீட்டுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணனும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்ல. நீ சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. அப்ப அதோட நிறுத்திக்கங்க. இவர் நல்லவர்னு சாதிக்காதீங்க. இவர் நல்லவரா இருந்தா உண்மையிலேயே தீபாவை லவ் பண்ணிருக்கவே கூடாது. அப்படியே லவ் பண்ணிருந்தா அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிருக்கணும். இல்ல அதுவும் முடியலையா?
லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் மறைச்சு எதுக்கு இந்த பித்தலாட்டம்? நெஞ்சில கல்மிஷம் இருக்கிறதுனால தான் நடந்த விஷயத்தை எல்லாம் மூடி மறைச்சாரு. ரோஜா நீ பாட்டுக்கு ஏதாவது கற்பனை பண்ணி பேசாத. யாரு கற்பனை பண்றா? இந்த பாரு ரோஜா, எனக்கும் தீபாவுக்கும் நடுவுல நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அட பாவி, இவ்வளவு தூரம் எல்லாம் வெட்டி வெளிச்சம் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்கியே, உனக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? கேக்குறவ கேனச்சியா இருந்தா எதை சொன்னாலும் நம்பிடுவான்னு நினைக்கிறியா? அப்படி மட்டும் இந்த ரோஜாவை பத்தி நினைச்சிடாத. இப்ப எதுக்கு இப்படி கத்துற? ஆமா, நான் கத்ததான் செய்வேன். போனது ஏன் வாழ்க்கை, ஏன் நிம்மதி, ஏன் நம்பிக்கை, நான் கத்ததான் செய்வேன். நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் நடக்கல. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டா பழகுறத பார்த்து சந்தேகப்படுறது ரொம்ப அநியாயம். திரும்ப திரும்ப இதே போய் சொல்லிட்டு இருந்தேன், நான் கொலைகாரி ஆயிடுவேன். இதையே திரும்ப சொன்ன அப்படியே உன் கழுத்து நடிச்சு கொலை பண்ணிடுவேன். ஏது மத்த ஊர்க்காரி ஏதாவது சொல்லி சமாளிச்சு ஏமாத்திடலான்னு நினைக்காதீங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை வச்சுதான் பேசுறேன். தோ, உங்க கரப்படாத கையால எனக்கு எழுதின லெட்டர். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுங்க. ஏமா அதுல என்னமா எழுதிருக்கான்? நீங்களே எடுத்து படிங்கப்பா, அப்பதான் உங்களுக்கு அவர் யோகியதை என்னன்னு தெரியும். யோ, என்னையா அதெல்லாம்? தீபாவை லவ் பண்றேன்னு சொல்லி நீயே உன் கைப்பட எழுதிருக்க. இந்த அசிங்கத்துக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? யோ, நீதானையா என் தம்பி தப்பானவன் இல்ல தங்கமானவன் சொன்ன. இத படி, அவன் யோகிதை உனக்கே புரியும். இத படியா. எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டீங்களே ஐயா. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், உங்க குடும்பம் தொடங்காது, நீங்க விளங்க மாட்டீங்க. அவங்க விளங்காம போட்டோம், அவங்க எப்படி வேணாலும் போயிட்டு போட்டோம். இனிமே நம்ம பொண்ணு வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. என் பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சே கடவுளே. நம்ம பொண்ணு வாழ்க்கைய நாமளே எப்படி கெடுத்துட்டோமேங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த ராஸ்கல் இப்பேற்பட்ட அயோக்கியன்னு எனக்கு தெரியாம போச்சேடி. இப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு என்ன கட்டி வச்சு என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே. என்ன கன்றாவிடா இது? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு முதல்ல சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டியடா. தப்பு தானே, மன்னிச்சிருங்க அண்ணே. அரைஞ்சு இழுத்துருவ ராஸ்கல். எப்ப வந்துடா மன்னிப்பு கேக்குறா? அண்ணே விடுங்கண்ணே, தெரியாம பண்ணிட்டானே. டேய், இவன் பண்ண காரியத்துக்கு கொன்னு போட்டாலும் தப்பு இல்ல. கூடவே இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்க பாரு, உன்னையும் உதைக்கணும். அண்ணே சொல்லாம விட்டு தப்பு தானே. நான் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. சொன்னா சங்கடப்படுவீங்கன்னு தான் பேசாம. டேய், வாய மூடுறா. உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. இனிமே என் முகத்திலே முழிக்காத. ரோஜா, நான் தீபாவை லவ் பண்ணது உண்மைதான். ஆனா நான் தான் தீபாவை லவ் பண்ணேன். அவங்க என்ன ஃப்ரெண்டா தான் நினைச்சாங்க. அவங்க எப்ப பிரபாகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அப்பவே நானும் மனசை மாத்திக்கிட்டேன். என் மனசு புறா நீதான் ரோஜா, என்ன நம்பு. நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது. நீங்க பேசுறத அப்படியே நம்பிட்டேன். ரோஜா, நான் சொல்றது உண்மை. தீபாவுக்கு என் மேல எந்த அபிப்பிராயமும் கிடையாது. லவ் பண்றதை விட்டுட்டு முன்னேற வழிய பாருங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஹோட்டல் வச்சு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். என்ன அவங்க வாழ வச்சிருக்காங்க ரோஜா. அப்படிப்பட்டவங்கள நான் தெய்வமா தானே மதிக்க முடியும். வேற விதமா யோசிக்கவே முடியாது ரோஜா. கையும் கழுவமா மாட்டிக்கிட்டதுனால இப்ப இப்படி பேசுறீங்க. இதுவே நான் அந்த லெட்டர் பார்க்காம இருந்திருந்தா நீங்க உண்மையை மறைச்சிருப்பீங்க. நான் கேன மாதிரி உங்களை நம்பி ஏமாந்தல குடும்பம் நடத்திருப்பேன். ஊர் உலகத்துல கிடைக்காத புருஷன் எனக்கு கிடைச்சிருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும் தானே நம்புனேன். என் புத்தியை செருப்பால அடிச்சுக்கணும். அப்பா, இனிமே இவரோட வாழ நான் தயாராவே இல்ல. என்ன முதல்ல ஊருக்கு கூட்டிட்டு போங்கப்பா. நான் அதே முடிவுல தான் இருக்கேன். உன் துணிமணியை எடுத்துட்டு வாமா போலாம். ரோஜா ஐயா, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உனக்கு இதுக்கு என்ன சம்மதம்?
நீ வாயை முட்டு கம்மன் கிடையா போயா. மாமா நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக உன் காலில் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரோஜாவை மட்டும் கூட்டிட்டு போறாதீங்க மாமா. சரியா நிறுத்தியா? உன்னை நம்பி யாரையா பொண்ணை ஒப்படைச்சு போவா? கேடு கட்ட உன்னோட என் பொண்ணு இருக்கிறத விட என் வீட்லயே என்னோட இருந்துட்டு போட்டுமியா. நீ வாமா, எடுமா பேக் எடுமா. மாமா வேணாம் மாமா. வாங்கப்பா போலாம். ரோஜா ரோஜா சொன்னா கேளு ரோஜா, அவசரப்படாத ரோஜா. இனிமே நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன் ரோஜா, என்ன நம்பு ரோஜா. மரியாதையா என்ன போக விடுங்க, இல்ல கத்தி ஊரை கூட்டி மானத்தை வாங்கிடுவேன். ரோஜா 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 சொன்னா கேளு ரோஜா. மாமா அண்ணே, டேய் ஜோசப், சொல்லுடா. அண்ணா அவங்க எல்லாம் போறாங்கண்ணே, நீங்களாவது போக வேணாம்னு சொல்லுங்கண்ணே. நான் என்ன சொல்லணும்? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட சொல்றேன்? நீ தப்பே பண்ணிருக்க மாட்டேன்னு அவ்வளவு நம்பிக்கை அவங்க கிட்ட பேசினேன். ஆனா நீ என் மூஞ்சில கரிய பூஸ்டியடா. இப்படி ஒரு இடம் இருக்கு, லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா நான் உனக்கு பொண்ணே பாத்துக்க மாட்டேனடா. ஐயோ பாவம் நினைக்க போய் என்ன அசிங்கப்படுத்திட்ட. டேய் இனிமே உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? உன் விஷயத்துல இனிமே நான் தலையிடதா இல்ல. வாங்க சித்தப்பா போலாம். அண்ணா போடா. என்ன நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா. அண்ணா ஐயா இவங்க கேஸ் ஃபாலோ பண்ணீங்களா? ஆச்சுங்கய்யா, கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்துட்டேன். ரோந்து போலீஸ் எல்லாத்துக்கும் மெசேஜ் பாஸ் பண்ணிட்டேன். ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லைங்கய்யா. சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க. சொல்லுங்க சார். சார் நீங்க சொன்ன காரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு சார். கார் இப்ப எங்க இருக்கு? செங்கல்பட்டு பக்கத்துல 2 கிலோமீட்டர் தாண்டா ஒரு மண் ரோடு போதுல சார். ஆமா. அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனா ஒரு கீத்துக்கோட்டை கோயில் வரும் சார். அதுக்கு பக்கத்துல தான் வண்டி நிக்குது. அந்த வண்டியோட நம்பர் சொல்லுங்க சார். வண்டியோட நம்பர் TN20 BV 787844. ஓகே சரிங்க சார். அக்கம் பக்கத்துல கொஞ்சம் விசாரிச்சு வைங்க சார். சரிங்க சார், விசாரிக்கிறேன். சார் நீங்க சொன்னது எங்க அப்பாவோட கார் நம்பர் தான் சார். அவரை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அம்மா கார் மட்டும் தான் செங்கல்பட்டு பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். அங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும். கடவுளே, அவர் இல்லைங்களா? அவருக்கு என்னங்க ஆச்சு? அம்மா பதறாதீங்கம்மா. வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்கலாம், இல்ல ஒரு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம். எப்படியும் அங்கதாம்மா இருப்பாரு. ஏட்டு ஐயா, கான்ஸ்டபிள் கூட்டிட்டு நீங்களே என் கூட வாங்க. ஐயா 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 ஐயா, நாங்களும் வரோம், எங்களையும் கூட்டிட்டு போங்க ஐயா. நீங்க எதுக்குமா? நாங்க விசாரிச்சு தகவல் சொல்றோம், நீங்க வீட்டுக்கு போங்க. அவர் இல்லாம வீட்டுக்கு போய் நாங்க என்ன பண்ண போறோம்? அவர் பார்க்காம எங்களால இங்க இருந்து போக முடியாது. எங்களையும் கூட்டிட்டு போங்க ஐயா ப்ளீஸ். அம்மா வயசு பொண்ணுங்களை கூப்பிட்டு அவ்வளவு தூரம் எப்படிமா வருவீங்க? நீங்க வந்தா எங்களுக்கு தான் இடைஞ்சலா இருக்கும். தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதீங்க ஐயா. பிள்ளைங்க அவரை பார்க்காம ஏங்கிட்டு இருக்குங்க. எங்களால வீட்டுக்கு போனால நிம்மதியா இருக்க முடியாதுங்க ஐயா. ஐயா நாங்க உடனே அவரை பார்க்கணுங்க ஐயா. ஐயா உங்களுக்கு புண்ணியமா போகும். ஐயா நாங்களும் கார்ல தான் வந்திருக்கோம். நீங்க சரின்னு சொன்னா இடைஞ்சல் பண்ணாம பின்னாடியே வரோம் ஐயா. எங்களால உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது. தயவு செஞ்சு எங்களை கூட்டிட்டு போங்க ஐயா. சரி வாங்க. இந்தாங்க சார். சார் நம்ம காலேஜ் எஜுகேஷன் நல்லா இருக்கும் சார். நம்ம கரஸ்பாண்டன்ட்க்கு அரசியல்ல நல்ல செல்வாக்கு இருக்கு. பெரிய கம்பெனிகளுடைய சேர்மன், CEO, MD மாதிரி ஆளுங்க கூடலாம் நல்ல பழக்கம் இருக்கு. அதனால ஆஃப்டர் ஸ்டடீஸ் வேலையை பத்தி கவலையே பட வேண்டாம். பெரிய கம்பெனில உடனே பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். தேங்க்யூ சார். மத்தபடி உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க, நான் பண்ணி தரேன். சார் இந்த ஹாஸ்டல் விஷயமா கேட்டிருந்தேன் சார். சார் அதை பத்தி நான் விசாரிச்சுட்டேன். இப்போதைக்கு ஹாஸ்டல்ல வேகன்சி எதுவும் இல்ல. நீங்க வெளியில தான் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். இங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா? ஐயோ இல்லையே சார். அப்படி யாராவது இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் விசாரிச்சிட கூட மாட்டோமே சார்.
சார் இங்கேயே கேம்பஸ்லேயே ஹாஸ்டலில் தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சார் நீங்க இவ்வளவு தூரம் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. இடம் இருந்தா நானே அரேஞ்ச் பண்ணிருப்பேன். எல்லா ரூமும் ஃபுல்லா இருக்கு சார். சார் நாங்கள் உங்களை நம்பி தான் சார் வந்திருக்கோம். நாங்கள் இங்கேயே எங்கன்னா பக்கத்தில் இருந்திருந்தா கூட டெய்லி அப் அண்ட் டவுன் வந்துட்டு போயிடலாம். ஆனால் நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே வரத்துக்கு எப்படியும் 3 hours ஆயிடுது சார். சார் உங்க ப்ராப்ளம் எனக்கு புரியுது. நீங்க அகாடமிக் இயர் பிகினிங்லேயே வந்திருந்தா அட்மிஷன் போடுறப்பவே ஹாஸ்டலும் அலாட் பண்ணிருப்போம். ஆனா இப்போ நீங்க பாதியில வந்திருக்கீங்க. ஹாஸ்டல் எல்லாமே ஃபுல்லா இருக்கு சார். இது நீங்க ஃபீஸ் கட்ட வந்தப்பே சொன்னேனே. சொன்னீங்க சார், ஆனால் அதான் சார் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சார் நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. பக்கத்துல நிறைய லேடிஸ் ஹாஸ்டல்ஸ் இருக்கு. அங்க இருந்து கூட நிறைய பொண்ணுங்க வந்து இங்க படிக்கிறாங்க. அங்க கண்டிப்பா ரூம் கிடைக்கும். ஒரு 2 மாசத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். அதுக்குள்ள இப்ப நாங்க புதுசா கட்டிட்டு இருக்கிற இன்னொரு பிளாக் ரெடி ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான் கொடுப்போம். சரி சார், அப்போ நாங்கள் வெளியே ட்ரை பண்ணுறோம். வரேன் சார். பெஸ்ட் ஆஃப் லக் மா. Thanks, sir. வாங்க. தேங்க்யூ சார். என்னங்க இப்ப என்னங்க பண்றது? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. காலேஜ் ஹாஸ்டல் ஃபுல்லுன்றதுனால பிரைவேட் ஹாஸ்டல் வந்து தங்கணும். அது என்ன எதுன்னு விசாரிக்கலாமா? அப்ப நீங்க ஊருக்கு கிளம்பலையா? தீபா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாள்ல. என்ன உன்னை காலையில் சேர்த்து விட்டு தங்கறதுக்கு இடையில நம்மன்னு விட்டு போக சொல்றியா? ஆனதாச்சு ஒரு நாள் தானே. தீபா அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. உன் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி யாருன்னு பார்த்து அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு வெளியே தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வருவோம். வா.